என்னப்பா 18 பட்டி வந்தாச்சா? அப்புறம் ராமசாமி வரல குப்புசாமி வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம சேனலில் அதிக பேர் விரும்பி பார்க்கக்கூடிய சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 125cc ஒரு செட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் 2 வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட ஒரு சில 125cc வெஹிக்கிள்ஸ் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. இந்த வெஹிக்கிளோட ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுசுக்கியோட அவெனிஸ், யமகாவோட ரே, அதே மாதிரி புதியதாக அறிமுகமான ஹோண்டா டியோ இருந்துகிட்ருக்கு. ஸோ 125 அதே மாதிரி டிவிஎஸோட Ntorque பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த வெஹிக்கிளோட ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோடிங் கற்றுக்காமல் நீங்களும் ஐடி வேலைக்கு ஈஸியாக ஸ்விட்ச் ஆகலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கோட கற்றுக்கங்க. அதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் பெஸ்டெக் கிளாஸ் ரூம். டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன இந்த 4 ஷோரூம்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஷோரூம் மேனேஜர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கம்பேரிஷன்ஸ்க்காக வெஹிக்கிள் கொடுத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. இந்த 4 ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேலையும் ஷோவாகவும் வேணுன்றவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். டே டு டே யூசேஜுக்கு நம்ம ஸ்கூட்டர்ஸை எப்படி பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு செட் ஆஃப் டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, பிரேக்கிங் டெஸ்ட்டு, ஸ்டோரேஜ் டெஸ்ட்டு, நம்ம ஒரு சில டெஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் ஸ்கோர்ஸ் கொடுத்து எது வின் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுவோம். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து 4 பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த வெஹிக்கிள் வின் பண்ணுதோ அதுக்கு வந்து 4 பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம். கடைசியாக வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு வந்து 1 பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக டோட்டல் எந்த வெஹிக்கிள் கூட இருக்கோ அதுதான் வந்து இந்த டெஸ்ட்டோட வின்னராக இருக்க போகுது. இந்த கம்ப்ளீட் டெஸ்ட்டோட வின்னராக இருக்க போது. வாங்க நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ எல்லா ஸ்கூட்டருமே வந்து யங்ஸ்டருக்கு ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோட ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேரிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட்லி டிசைன் வந்து யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு டிசைன் தான். ஸோ டிசைன் எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிசைன் எப்போவுமே சப்ஜெக்டிவ் தான். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெட்லைட் விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைட்ஸோட பிரைட்னஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ வாங்க நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போக ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ எல்லா வெஹிக்கிளுமே சீட்டோட குஷனிங் லெவல்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் லென்த்தியான சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட், அதான் நம்ம உட்காந்து ஓட்டக்கூடிய சீட் வந்து எல்லா வெஹிக்கிளுமே கம்ஃபர்ட் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் எதையுமே குறையாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து பில்லியன் சீட்டில் உட்காந்து பில்லியன் சீட் எந்த லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு யமகா ரேயில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ சந்தோஷ் என்னோடய நண்பர். ஸோ அவரும் திட்டத்தட்ட என் உடம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். சந்தோஷ் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா உட்கார ஃப்ரண்ட்டில்? ஸோ பின்னாடி ஆக்சுவலாக என்னால் நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து யமகா ரேயில் வந்து உட்கார முடியுது. கிராப் ரயிலெல்லாம் வந்து நான் உட்காரல, கரெக்டாக சீட்டில் வந்து உட்காந்துருங்க. ஸோ என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலுமே யமகா ரேயில் வந்து உட்காரலாம். நான் நெக்ஸ்ட்டு அவெனிஸ்க்கு போவோம். ஸோ அவெனிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரியும் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து சீட் வந்து பின்னாடி வந்து கம்மியாக இருக்கிற ஃபீல் இருக்குது. நான் சீட்டை தாண்டி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் குஷனிங் லெவல்ஸ் ஓகே தான், பட் யமகா ரே அளவுக்கு இல்லை. இப்போ அடுத்ததாக டிவிஎஸ் Ntorque. ஸோ டிவிஎஸ் Ntorqueோட சீட் வந்து ரொம்ப லென்த்தான ஒரு சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டாக உட்காந்தாச்சா சந்தோஷ்? ஆக்சுவலாக இந்த சீட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. பட் ஆனால் ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒன்று நசுக்கிற மாதிரி இருக்கேன் உனக்கு உட்காரும் போது. ஆக்சுவலாக எனக்குமே இந்த வண்டியோடு உட்காந்தும் போது இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃப்ளாட் சீட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்பயுமே ரே தான் வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஸோ ஹோண்டா டியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து எனக்கு கரெக்டாகவே இருக்குது. கிராப் ரயிலில் வந்து உட்கார்ற ஃபீல் இல்லை. கம்ஃபர்ட் விஷயத்தில் டியோவுமே வந்து ஓகே. ஸோ சீட்டோட குஷனிங்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. கம்ஃபர்ட் பில்லியன் சீட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா யமகா ரே தான்.
ஸோ Yamaha ரேவோ தான் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டோட வின்னர் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவதாக ஹோண்டா டியோ குறிப்பிடுவேன். ஸோ டியோவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. அவெனிஸ் நான் சொன்னது தான், சீட்டை தாண்டி நாங்கள் உட்கார்ற ஃபீல் இருக்குது, சீட் கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ டிவிஎஸோட என்டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த 2 சீட்டுமே வந்து பில்லியன் சீட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் 3rd பொசிஷனில் இந்த 2 ஸ்கூட்டரையுமே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து இந்த ஸ்டோரேஜ் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே ஸ்டோரேஜ் அப்படின்னும் போது நம்ம அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து மெயினாக வந்து ஸ்கூட்டரில் பார்ப்போம், லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து பார்ப்போம். ஸோ அதனால தான் நம்ம கூட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்த ஸ்டோரேஜை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துருப்பீங்க. ஹெல்மெட் வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட் தாராளமாக ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வைக்க முடியுது அப்படின்னா அது வந்து அவெனிஸில் தான். ஸோ அவெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஹெல்மெட்டை வந்து தாராளமாக அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து வைக்க முடியுது. மித்த எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஹெல்மெட்டு தான் வந்து வைக்க முடியும். இப்போ லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் நம்ம ஏன் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் கேரி பண்ணுறோம், இல்லை சிலிண்டர், வாட்டர் கேன் மாதிரியான ஐட்டம்ஸை கேரி பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு யூஸ் ஆகுவான் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அதில் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 25 லிட்டர் வாட்டர் கேன் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து வைக்க முடியுது. ஸோ கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுது. பட் அவெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேராகவே நம்மளால் வைக்க முடியுது, அவெனிஸ்லேயும் டியோலையும். அதே மாதிரி சிலிண்டர் ரே அதுக்கப்புறம் என்டார்க்கில் வந்து சிலிண்டரை வந்து வச்சு கேரி பண்ணவே முடியல. ஸோ சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. ஆனால் ஹோண்டா டியோ அதுமாதிரி அவெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரை வந்து தாராளமாக வைக்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் விஷயத்தில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அதிகமாக கொடுத்துருக்கிறது அவெனிஸில் தான், லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அதிகமாக கொடுத்துருக்கிறது அவெனிஸில் தான். ஸோ அவெனிஸ் தான் இந்த டெஸ்ட்டோட வின்னர். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட்டே வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் 125cc ஸ்கூட்டரில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் டார்க்ஸ் வந்து சிமிலராக இருக்கக்கூடிய பவர் அண்ட் டார்க்ஸ் தான். ஸோ எல்லாத்தோட டீட்டெயிலுமே உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ பவர் அண்ட் டார்க் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்செலாம் கிடையாது, மைனரான ஒரு சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ 0ல் இருந்து 80 ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்த்துருப்பீங்க 0லேருந்து 80 ரீச் ஆகிறதுக்கு எந்த வெஹிக்கிள் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறது. நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோமா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து பிரேக்கிங் டெஸ்ட்டு தான். ஒரு 40 km ஸ்பீடில் வந்து பிரேக் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் எல்லா வெஹிக்கிளுமே ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரம் பிரேக் தான் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் எல்லா வெஹிக்கிளுமே வந்து பிரேக்கிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ பிரேக்கிங் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மித்த விஷயங்களை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பிரேக்கிங் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க.
ஸோ இருக்கிறதுலே பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அவெனிஸ் அண்ட் டியோ தான். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் வந்து வெஹிக்கிளை வந்து நிப்பாட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது டிவிஎஸோட என்டார், யமகாவோட ரே தான் வந்து ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து கடைசி பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஸோ பிரேக் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டியோவை விட அவெனிஸ் இன்னும் பெட்டரான ஒரு பிரேக்கிங் வந்து கிடச்சிச்சு. பட் இங்கே டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே கரெக்டான ஒரு ஈவனான ஒரு இடத்துல தான் நின்றுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு டேக் அவெனிஸ் ஓட்டுனதோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவெனிஸ்லேருந்து நான் கீழே விழுந்தனால அவெனிஸோட பிரேக் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்குன்னு நான் ஹேண்டில் பாரை வந்து ரொம்ப ஹார்டாக திருப்பிட்டேன். அதனால தான் நான் கீழே விழுந்தேன். உண்மையிலே அவெனிஸோட பிரேக் வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெவலுக்கு நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் மேக் பண்ணுறோம். அதுக்காகவே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே வெஹிக்கிள்ஸ் ஓட்டினீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதுக்கு மறந்துடாதீங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதுக்கு பழகிக்கங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட வின்னர் ஹோண்டா டியோ அண்ட் அவெனிஸ். இந்த டெஸ்ட்டில் லாஸ்ட்டாக வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா யமஹா ரே. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் டெஸ்ட் தான். ஸோ எல்லா வெஹிக்கிளுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சஸ் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டயரில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து காமனாக எல்லா வெஹிக்கிளையுமே 90/90 செக்ஷன் டயர்ஸ் 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. ரேல வந்து பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு உங்களுக்கு பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன ட்ராக் வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ராக்கில் தான் அந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குயிக்காக இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் டெஸ்ட்டை வந்து எந்த ஸ்கூட்டர் ஃபஸ்ட்டு முடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சஸ்பென்ஷன் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கப்பில் மேலே உள்ள கோடு வரைக்கும் தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மேடு பள்ளமான பகுதிகளில் நம்ம வெஹிக்கிள் வந்து ஓட்ட போகிறோம். இதில் எவ்வளோ தண்ணி வந்து குறையுது அப்படிங்கிறத வச்சு எந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ சஸ்பென்ஷன் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சஸ்பென்ஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்து சீட்டோட குஷனிங்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறது வந்து யமஹா ரே அப்படிங்கிறத கம்ஃபர்ட் விஷயத்தில் சொல்லியிருந்தோம். சேம் சஸ்பென்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா யமஹா ரே வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட 0.8 சென்டிமீட்டர் தான் வந்து தண்ணி வந்து கீழே வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது டியோ, அது 0.9. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி சேம்னு சொல்லுவேன். பட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சஸ்பென்ஷன் செட்டப்னா அது யமஹா ரேயில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஸோ இருக்கிறதுலே ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன்னா என்டார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் வரைக்குமே தண்ணி வந்து கீழே கொட்டிருந்துச்சு. 1.5 சென்டிமீட்டர் அவெனிஸில் வந்து தண்ணி கொட்டிருந்துச்சு. நிறைய பேர் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டில் மைலேஜ் டெஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த எல்லா வெஹிக்கிளையுமே ஒரு 60லேருந்து 70 கிலோமீட்டராக டேங்க் ஃபில் பண்ணி ஓட்டினா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கே பார்த்துருப்பீங்க, காலையில் எடுக்க ஆரம்பித்த வீடியோ இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 6:30 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் இன்னொரு தடவை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மைலேஜ் டெஸ்ட் வேணால் பண்ணுறேன்.
பட் இந்த வெஹிக்கிளுக்கு ஆவரேஜாக 40-45 கிலோமீட்டர் இந்த 4 வண்டியுமே மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம டெஸ்ட் பண்ணாதனால அந்த ஸ்கோரை நான் இதில் சேர்க்க விரும்பலை. அதே மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, சுசுக்கி ஸ்கூட்டர் வாங்கினா சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக ஆகும், டிவிஎஸ் ஸ்கூட்டர் இந்தியன் பிராண்ட் அது வாங்கினா சர்வீஸ் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹீரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 600லேருந்து 1000 ரூபாங்கிறது சர்வீஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். 600லேருந்து 1000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் விட்டிங்க அப்படின்னா செலவு ஆக தான் செய்யும். மேபி வேணால் உங்களுக்கு சுசுக்கியோட ஸ்பேர்ஸ் பெருசாக வெளியில் கிடைக்காது, சர்வீஸ் சென்டரில் தான் வாங்கணுன்றனால ஸ்பேர் கார்ட்ஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மித்தபடி சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது எல்லா வெஹிக்கிளுக்கும் காமன் தான். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எந்த வெஹிக்கிள் வின் பண்ணிச்சு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வின் பண்ண வெஹிக்கிள் வெறும் இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டுக்கு வின் பண்ண வெஹிக்கிள் மட்டும்தான். இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டோட இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வெஹிக்கிளை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா வாங்கலாம் அப்படின்றதுக்கு தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் நீட் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளை வாங்கலாம். இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம், லெக் ரூம்கிட்ட இருக்க ஸ்பேஸ் ரொம்ப வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் வந்து வாங்கலாம். உங்களோட நீடை தெரிஞ்சு வெஹிக்கிள் வாங்குறதுக்காக தான் இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த 4 வெஹிக்கிளையுமே ஒவ்வொரு வகையில் கிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.